தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன். எனது பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஷலோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. தலைப்பின் பெயர் உங்கள் கதை எப்படி, பாகம் 1. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். யோவான் 4:19. உன் கதை எனக்கு தெரியாதா என்று தங்களை பற்றியும் தங்களது கெட்ட வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறவர்களிடம் சிலர் கூறுவர். நம் கதையே கந்தலாக இருக்கிறது, இதில் அடுத்தவர்களை பற்றி பேச என்ன இருக்கிறது என்று தங்களையே நொந்து கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களை பற்றி சொல்வதற்கு நல்ல கதை இல்லாதவர்களாக ஜீவிக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினால் உங்களை பற்றி மறுபடியும் நல்ல கதை ஒன்று எழுத முடியும். இயேசு கிறிஸ்து பிரயாணிக் களைப்பில் சீகார் எனப்படுற ஊரில் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்தார். சீஷர்கள் உணர்வு வாங்க ஊருக்குள் சென்று விட்டனர். அந்நேரம் ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க அந்த கிணற்றிற்கு வந்தாள். இயேசு அவளிடம் குடிக்க தண்ணீர் கேட்க இருவருக்கும் இடையில் சம்பாஷணை நடந்தது. அப்பொழுது இயேசு, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்பொழுது இயேசு அவளது உண்மை கதையை சொல்லுகிறார். உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல என்று சொன்னார். மொத்தத்தில் அவள் ஒரு விபச்சார பெண். இதை பற்றி சொல்லென்றால் யார்தான் சொல்ல முடியும்? அவளது சொந்த கதை ஒரு படுகந்தல் கதை. இதை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள முடியுமா? ஒருவேளை இதுபோன்று அல்லது இதைவிட மோசமான வெட்கப்படத்தக்க கதை உங்கள் பின்னணியில் இருக்கலாம். இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் இந்த சமாரிய ஸ்திரீயின் கதை புத்தம் புதிய நல்ல கதையாக மாறியது. வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. அவள் ஊருக்குள் சென்று இயேசுவை பற்றி மற்ற ஊராரிடம் சொல்லுகிறாள். அவர்களும் அங்கு வருகின்றனர். இயேசுவின் ஊழியம் இன்னும் 2 நாட்கள் தொடருகிறது. அநேகர் விசுவாசிக்கிறார்கள். உங்கள் கெட்ட கதையிலிருந்தும் இப்படிப்பட்ட திடீர் திருப்பம் ஏற்பட இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி சேருங்கள். உங்கள் கதை நல்ல கதையாக மாறும். வெட்கப்படத்தக்க கதை பின்னணியும் உள்ள யாராவது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் அறிமுகப்படுத்துங்கள். ஆமென்.